தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யும் போது மனிதனாகிறாய், தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறாய். சமீபத்தில் நான் பார்த்த கோட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். நமக்கு கிடைச்ச எல்லா விஷயமுமே சக மனுஷனுக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக கடந்த 3 மாதமாக நாங்கள் எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஆனால் எங்ககிட்ட கோரிக்கையாக வந்த விஷயம் என்னென்னா, தெருவோரங்களில் ரோட்டோரங்களில் தூங்குற பல பேர் போர்வை வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட விண்ணப்பமாக கேட்டாங்க. கேட்டதை செய்யாமல் இருப்போமா? சரின்னு சொல்லிட்டு நானும் ராஜேஷனும் எங்களோட சொந்தமான கை காசில் நிறைய போர்வைகள் வாங்கி யார்கிட்டலாம் போர்வை இல்லையோ அவங்க கிட்ட கொடுக்க ஆரம்பித்தோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் ரமேஷ் அண்ட் ராஜேஷ் அண்ணா. நாங்கள் விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக ரொம்ப நாட்கள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ ஒரு சில பர்சனல் காரணங்களால் எங்களால் கடந்த சில மாதங்களாக நிறையா விஷயங்கள் பண்ண முடியல. ஆக்சுவலாக ரொம்ப நாள் இல்லை, 3 மாதம்தான் ஆகுது. 3 மாதமாக கொஞ்சம் பர்சனல் வேலையாக வீட்டில் கொஞ்சம் எங்கேஜ் ஆகிட்டதுனால பண்ண முடியல. சரி, இது கேப் விடக்கூடாது அப்படின்ட்டு தான் இம்மீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உதவி செய்யணுன்ற மனப்பான்மையே பெருசாக யார்கிட்டையுமே இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அடிப்படை தேவைகள் சக மனுஷனுக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த குளிர் காலத்தில் வீடு இல்லாமல் தவிக்கிற நிறைய பேருக்கு போர்வை தேவைப்படும். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது சரி நாமளே இது இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராஜேஷ் அண்ணாவும் இறங்கி போர்வை நாங்கள் எங்களுக்குள்ளே கை காசு போட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் போர்வை இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு போர்வை கொடுத்து எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சோம். போர்வை ஐயா இந்தாங்க பெட்ஷீட்டு. சரி. ஸோ இந்த வாட்டி எப்போவுமே நம்ம வெளியே ஃபண்டு வாங்கி உங்களுடைய இதுலேருந்து நம்ம முடியாதவங்களுக்கு கொடுப்போம். இந்த வாட்டி நாங்களே சொந்தமாக ஃபண்டு ரெடி பண்ணி இந்தாங்கண்ணா போர்வை. சரிங்க. பாட்டிமா இந்தாங்க பெட்ஷீட்டு. இப்போ உதவி செய்கிறதே ஒரு சிலருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய தேவையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது அவங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். நாங்கள் ஐயா போடுவேன். வாங்க.